2026 ஐபிஎல் மினி எக்டிஷனின் பட்டியல் சிஎஸ்கே அணிக்கான பல முக்கிய அம்சங்களை கொண்டிருப்பதை நம்ம பார்ப்போமா? டெத் பவுலிங், ஸ்பின் டிபார்ட்மெண்ட், மிடில் ஆர்டர் ஃபினிஷிங் மற்றும் பேக்கப் பிளேயர்ஸ் எல்லாமே இதில் அடங்கி இருக்கின்றன. ஆம், அது மிகவும் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது. அதில் பல துறைகளையும் நம்ம சிஎஸ்கே ஸ்ட்ராட்டஜிக்கு ஒருங்கிணைக்க பார்க்கலாமே. ஆமாங்க, இங்கே டெத் பவுலிங் துறையில் மொஹமட் ஷாமி, மார்க் வுட் போன்றவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் ரா பேஸ், பவுன்ஸ் போன்ற கருதுகோள்களும் ஆக்ஷனில் முக்கிய பாத்திரம் வகிக்கிறது. நிச்சயமாக அந்த டெத் ஓவர்ஸ் பவுலிங் நம் அணியின் லாஸ்ட் ஓவர்ஸ் நிச்சயமாக குரூஷியல் ஆகி வரும். அதுதான், இது போல் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டுக்காக ராகுல் சஹார், ஹசரங்கா அப்படியே ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ஹோம் கிரவுண்டில் சிஎஸ்கேக்கு பர்ஃபெக்ட் ஃபிட் மாதிரி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மிகச்சிறப்பு. ஆமாம், அதோட மிடில் ஆர்டர் ஃபினிஷிங்கில் டேவிட் மில்லர், ரிங்கு சிங் மற்றும் ரியன் பராக் என்பவர்களும் சேர்த்து அக்ரெசிவ் ஃபினிஷர்ஸாக அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆம், இதுதான் நம்ம ஆக்ஷனில் ஸ்டாண்ட் அவுட் அம்சம். ஃபினிஷிங், டெத் ஓவர்ஸ், பவுலிங் ஆகியவை நம்ம ஸ்ட்ராட்டஜியில் வாழை குறித்தது. அது இட்ஸ் லைக் ஒரு பசில் பீஸ் மாதிரி எல்லாவற்றும் பர்ஃபெக்ட்லி ஃபிட்டாக இருக்கிறது. ஆனாலும் ஒன்று, நான் சிறிது சேலஞ்ச் செய்யணும். ஃபினிஷர்ஸ்க்கு ரிலை செய்வது சூழல் மாறினால் வல்னரபிலிட்டி ஏற்படக்கூடும் என நினைக்கிறேன். பர்சன் 2 உங்களுக்கு சரியான பாயிண்ட். ஆனால் பேக்கப் ரோல்ஸில் நாராயண் ஜாகடிசான், முகேஷ் குமார், செட்டான் சக்கரியா போன்றவர்கள் கூட சேர்த்திருக்கிறார்கள் என்பதால் ஓவரால் ஸ்ட்ரக்சரும் ஸ்டேபிள் ஆனு. உன்னோட சொல்லும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நிச்சயம் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு உகந்த சப்போர்ட்டியாக செயல்படும் என நம்புகிறேன். அதுதான், இங்கே சிஎஸ்கே ஆக்ஷன் ஷார்ட் லிஸ்ட் இல் டெத் பாலிங், ஸ்பின் கண்ட்ரோல், மிடில் ஆர்டர் ஃபினிஷிங் என்ற டிஸ்டின்ட் ரோல்ஸ் இல் பிளேயர் ஐ அசைன் பண்ணி ஸ்ட்ரேஜி ஐ கிளாரியோலி காட்டாரு. அப்படின்னு இது சிஎஸ்கே ஸ்டைல் ஆஃப் பிளேயர். அதாவது டெத் ஓவர்களில் அக்ரெசிவ் போலிங், ஸ்பின் கண்ட்ரோலில் செப்பாக் அட்வான்டேஜ், மேலும் ஃபினிஷிங் ஸ்ட்ரெங்த்தை எம்பசைஸ் பண்ணுது. ஆம், கொஞ்சம் டெக்னிக்கல் சைகைகள் லைக் $+ சைன், லெஃப்ட் ஆரோ, ரைட் ஆரோ, இது எல்லாம் டீம் ஸ்ட்ரேஜியின் டெக்னிக்கல்ட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறது போல இருக்குது. அது டேங்க் ஆக்ஷன் டேபிள் அனாலிசிஸ் இல் ஒரு யூனிக் ஆஸ்பெக்ட். இது ஒரு டஃப் ஆக்ஷன் பிளானிங் ப்ராசஸை காட்டுது. இறுதியாக இத்தகைய டீட்டெயில்டு பிரேக் டவுன் சிஎஸ்கேன் 2026 சீசன் டாமினன்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வைத்திருக்கும் என நம்புகிறேன். ஆம், இந்த ஆக்ஷன் பட்டியலில் டெத் ஓவர்ஸ் போலிங், ஸ்பைக் கண்ட்ரோல், மிடில் ஆர்டர் ஃபினிஷிங், ஆல் இன் ஆல் ஸ்ட்ராட்டஜிக் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்குது, விச் கிவ்ஸ் சிஎஸ்கே அ டிஸ்டிங்க்ட் டாக்டிக்கல் அட்வான்டேஜ். அப்படின்னு இது நம்ம சிஎஸ்கே ஸ்ட்ரேஜியின் 4th லெவல் டிசிஷன் மேக்கிங்கை ஒரு சிறந்த எக்ஸாம்புலேஷன் மாதிரி உள்ளது. சரி, இதுதான் இந்த ஆக்ஷன் ஷார்ட் லிஸ்டில் உள்ள முக்கிய அம்சங்கள். சிஎஸ்கே டெத் பவுலிங், ஸ்பின் கண்ட்ரோல் மற்றும் மிடில் ஆர்டர் ஃபினிஷிங் இன் இன்டகிரேஷனில் ஃபியூச்சர் ரெடி இந்தியன் கோர் மட்டும் இல்லாமல் பேக்கப் ஸ்ட்ரென்த்தையும் தகவலியல் ஆழத்தை காட்டுறது. அப்படின்னு இத்தகைய ஆக்ஷன் அனாலிசிஸ் நம்ம அணிக்கான பாதையை நிச்சயமாக பிரகடனம் பண்ணுது. நன்றி. இப்போ இது போன்ற விவாதம் நம்ம சென்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியை என்ஹான்ஸ் பண்ணுது. நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ டீட்டெயில்டு ஆக்ஷன் பிரேக் டவுனில் சிஎஸ்கே அண்ட் பிளேயிங் ஸ்டைல் மற்றும் டாக்டிக்கல் சாய்ஸஸை நம்ம அன்றாட போட்டிகளில் காண்போம். அடுத்த கேஆர்டியில் இவ்வளோ விவாதங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆம், நன்றி நண்பா. இவ்வாறு டீட்டெயில்டு ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்கஷன்ஸ் நம்ம ஒவ்வொரு சீசனுக்கும் புதிய இன்சைட்ஸ் தரும். நன்றி. அடுத்து மீண்டும் சந்திப்போம்.